நீ பற்று வைத்த நெருப்பொன்று பற்றி எரியவனை கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். இவங்களோட அடிமுறை பயிற்சி பற்றி பார்த்த பிறகு எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது. அந்த குத்தும் ஒளிவும் கரெக்டா இல்ல அப்படின்னு சொன்னா மேல குத்து பட்டுரும். இது பாத்தீங்கன்னா நம்ம பயத்தை போக்குறதுக்குள்ள பயிற்சி தான். இது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான டெக்னிக் தான். கையை கேட்ச் பிடிச்சு தூக்கி வீசி எறிகிறது. வணக்கம். லெமோரியா தற்காப்பு கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கலையோட உன்னதத்தை பேசுறது மாதிரியும் அதை புரிஞ்சுக்கிறது மாதிரியும் பட்ட வீடியோக்கள் இப்போ தொகுத்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒற்றை கத்தி. இந்த கத்தியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முதல்ல சுவடு பண்ணுவோம், அது அடிப்படைன்னு சொன்னேன், ஃபவுண்டேஷன் சொன்னேன். அடுத்தால பார்த்தீங்கன்னா கைப்போர் பண்ணுவோம், அது ஆயுதமே இல்லாமல் நம்ம ஒத்திகை பார்க்கறது மாதிரி. அதுக்கடுத்தால சங்கிலி தொடர் அதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் ஆயுதத்தை கையில் எடுத்தோம்னு சொன்னால் முதல்ல கொடுக்குறது ஒற்றை கத்தி தான். இந்த ஒற்றை கத்தியில பாத்தீங்க அப்படின்னா ஒத்த குத்து, 3 குத்துன்ட்டு 3 விதமான குத்துகள் இருக்கு. இதுலயும் 12 கன்னிமுறைகள் இருக்குது. ஆனா அந்த ஒத்த குத்தை மட்டும் படிச்சுட்டாலே எவ்வளவு பெரிய வெப்பன்ஸை யாரு கொண்டு வந்தாலும் நம்ம பயராம தப்பிக்கக்கூடிய யுக்தி இந்த கலைக்குள்ள இருக்குது. வாங்க பாப்போம். ஓகே, ஒத்த குத்து நிற போட்டு குத்தி அப்படி பிரிகிறது. சரியா? ரெடியா? இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒற்றை குத்து முறை பண்ணுவாங்க. ஒற்றை குத்து முறை எப்படி அப்படின்னு கேட்டா, நேருக்கு நேர் நின்றுக்கிட்டு முதல்ல வணக்கம் எடுத்துக்கிட்டு அப்படியே சாடி துள்ளி தலைக்கு ஒரு குத்து குத்துவாங்க. அதை குத்துறதுல எப்படி பிரிஞ்சு போறாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரிங்க? பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையா பிரிஞ்சது மாதிரி இருக்கும். ஆனா இது எப்படி அப்படின்னு கேட்டா, அப்படியே உச்சி குத்தி அப்படி நிறுத்து, அப்படியே இந்த இடத்துக்கு வரணும். இப்போ அப்படி குத்தும் போது அந்த கத்தி இப்படி வரச்சுல அப்படியே இந்த காலை தூக்கி அப்படியே இங்க வச்சு அப்படியே ஒரு ஆத்து போட்டு அப்படி இங்க வரணும். அப்படியே இந்த கையை தட்டி விடணும். ஆனா அதுக்குள்ள அவங்களும் பிரிஞ்சிருவாங்க, அதனால தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்படியே தட்டி நீ அப்படியே நின்று இந்த காலை இப்படி வச்சு இப்படி வரக்கூடியது முறை. அதே போல குத்தக்கூடியவங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலை அப்படியே நீ அங்க தூக்கி பிரிச்சு அப்படி வச்சு அப்படியே காலை தூக்கிட்டு இப்படி போயிடுவாங்க. இந்த முறை பாத்தீங்கன்னா பண்றதுக்கு ஈஸி தான். இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது மைக்ரோ செகண்ட்ல பிரியணும். அந்த குத்தும் ஒளிவும் கரெக்டா இல்லை அப்படின்னு சொன்னா மேல குத்து பட்டுரும். இது பாத்தீங்கன்னா நம்ம பயத்தை போக்குறதுக்குள்ள பயிற்சி தான். ஆனா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது பயமா இருக்கும். சரிங்க? ஒத்தை குத்து மட்டும்தான். இல்ல வணக்கம் எல்லாம் வேண்டாம், ஒத்தை குத்து மட்டும் பண்ணுங்க. திரும்பவும் ஒத்த குத்து, திரும்பவும். இது நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குத்துறதும் ஒளிகிறதும் கரெக்டான சைக்கிள் கேப்ல இருக்கணும். அடுத்தால 3 குத்து குத்துங்க. உச்சிக்கு ஒரு குத்து, ஒரு ஒளி தடுப்பு அடுத்த தடவை. இது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான டெக்னிக் தான். ஆனா கரெக்டான ஒரு சின்ன சின்ன அசைவு பாடி லாங்குவேஜ் தான். நீங்க சரி. இப்ப பாத்தீங்கன்னா உச்சி குத்த வராங்க. அந்த காலை அப்படியே வச்சுட்டு ஒரு கையை தட்டி விட்டு அடுத்து ஒரு குத்து, இது 2வது குத்து. அப்படியே காலை தூக்கி வைங்க, 3வது குத்து. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான் இது.
இந்த 3 குத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கத்தியில அடிப்படையில எல்லா இடங்கள்லயும் திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும். ஆயுதத்தை கையில எடுத்த உடனே நம்ம 3 குத்தும் அந்த ஒத்த குத்தம் ஒழுங்கா படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா எல்லாமே படிச்சிடலாம் அப்படிங்கிறது அர்த்தம். இன்னொருக்கா 3 குத்து குத்து பாத்தீங்கன்னா அப்படி உச்சிக்கு வரும்போது ஒரு தட்டு, இந்த காலை தூக்கி இப்படி பின்னாடி போட்டுறோம். இங்க இருக்கக்கூடிய காலை கை அப்படியே கொண்டு வா, இப்படி தட்டும் போது இப்படியே பின்னாடி போட்டுறணும். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட் நின்ன இடத்துல இருந்து. மூணாவது அவங்களும் காலை தூக்கி வைப்பாங்க, நம்மளும் காலை தூக்கி வைக்கணும். அடுத்த ஒரு குத்து. இந்த 3 குத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா படிச்சிட்டீங்கன்னா இதுல எல்லாமே படிச்சிடலாம். சரி, அதுக்கு அடுத்தது அந்த கண்ணி அப்படியே முறைப்படி செய்யுங்க. நான் ஒவ்வொரு கண்ணிக்கும் உள்ள விளக்கத்தை சொல்லிடுறேன். செய்யுங்க. 3 குத்து, அடுத்த குத்து, அடுத்த கண்ணி செய்யுங்க. 2 இதுல 3 குத்து வருதுங்களா? அடுத்தது கையை தட்டி விட்டு காலடி, அடுத்தால திரும்ப உச்சி குத்து, திரும்ப 3 குத்து சமட்டு. 3வது குத்துல கையெடுத்து தடுக்கிறதுக்கு பதிலாக கால் எடுத்து சமட்டி விடுறாங்க. அடுத்தது அடுத்த காலுக்கு வரும் தெரியுமா? அடுத்தது இதே மாதிரி 3 குத்து வருது, தட்டி காலடி, அடுத்தால காலு கருப்பு, உச்சி குத்து, அதுல 3 குத்து, அப்படியே பல்லக்கி குத்தி பிரிகிறது, அப்படியே தூக்கி வீசி எறிகிறது. இதுல 3 டெக்னிக் இதுல அழகா செஞ்சிருக்காங்க. அந்த 3 டெக்னிக்கையும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலுக்கு குத்துறது. காலுக்கு குத்தும் போது குத்தாமலே காலை அப்படி வீசி வீசி எழுப்பு பார்ப்போம். அப்படி இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இதுக்கு முதல்ல பயிற்சி கொடுக்கும் போது ஒரு கோடு போட்டுக்கிட்டு ஒரு கயிறு கட்டி கூட பயிற்சி கொடுப்போம். அப்படியே காலை அப்படி வீசி இந்த சைட்ல காலை வைக்கணும், இந்த காலையும் இப்படி வீசி வைக்கணும். அப்பதான் அது கரெக்டா வரும். என்ன ஒன்று தடவை செய்யுங்க. அப்படி இப்போ காலுக்கு ஒருக்கா குத்துங்க. அப்படி இன்னொருக்கா காலுக்கு மட்டும். ஓகே. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா காலுக்கு குத்தும் போது காலை எப்படி வீசி எடுக்கணும் அப்படிங்கிறத பாத்தீங்க. அடுத்தால பல்லக்கி குத்து. இந்த வெட்டு, இந்த கையை இப்படி வெட்டிக்கிட்டு, இந்த கையை சிலதுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஜோடி பிணைஞ்சு விளையாடும் போது இந்த கையை பிடிக்க கூட செய்வாங்க, வாய்ப்பு இருந்ததுன்னா. இல்லை அப்படின்னா இப்படி இது பண்ணா கூட போதும், வெட்டினா கூட போதும். அப்படி பிடிச்சிக்கிட்டு பல்லக்கி எப்படி குத்துறது. அந்த குத்தும் போது வெட்டிப்பிடி, இப்படி வெட்டி பிடிக்கும் போது அந்த மைக்ரோ அந்த கத்தி வரும், அப்படியே கத்தியை உள்ள போட்டு தடுக்கணும். அந்த கிராஸ் பண்ணும்போது நின்று இப்படி காலை உள்ள வச்சு அப்படி தடுக்கணும். அந்த கையை இடுப்பை கொஞ்சம் வளைஞ்சிட்டு அப்படி தடுக்கணும். அப்படியே தடுத்து அப்படியே தள்ளி விட்டு அப்படியே பிரிஞ்சிடுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னொரு கட்சிங்க. இந்த பல்ல குத்து மட்டும் பல்ல குத்து அப்படி அவ்வளவுதான். இன்னொரு பல்ல குத்து திரும்ப அந்த அந்த பல்ல குத்தும் போது இந்த கையை போட்டுட்டு இப்படி இடுப்பை கொஞ்சம் ஒரு வளைப்பு உழைக்கணும். அதுல அப்படியே ஸ்லோவா ஒரு காட்சி செஞ்சு காமிங்க. அவ்வளவுதான். ஓகேவா? இது பல்ல குத்து. அடுத்த முறை என்ன அப்படின்னா நம்ம 3 குத்து குத்தி கையை கேட்ச் பிடிச்சு தூக்கி வீசி எறிகிறது. நம்ம பக்கத்துல ஒருத்தன் வந்து அப்படி ஓவரா நம்மள இது பண்ணிட்டா நம்ம அங்கங்கே தடுத்து பாக்குறோம், முடியல. அப்படியே கையை கரைக்கி பிடிச்சு தூக்கி ஒரு வீசி அப்படி எறிகிறது. வீசி எறிங்க. 3 குத்து குத்தி 1 2 இப்படி. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வீசி எறியும் போது அதை கேட்ச் பண்றது அழகா கேட்ச் பண்ணணும். 3 குத்து குத்து, இங்க குத்து 1 2. அடுத்தால குத்தும் போது இப்படி பிடிக்கணும். இந்த கையை கொஞ்சம் அப்படி நெளிஞ்சு இப்படி இந்த கையை எங்க போட்டுக்கிட்டு இந்த கையை எங்க போட்டு அப்படியே பிடிச்சி இப்படி கையை கொண்டு வரணும். அதை இப்படி கேட்ச் பண்ணிக்கிட்டு எரியறது. நான் இப்ப பிடிச்சிருக்கிறது எங்க பிடிக்கிறேன், ஆனா எரியறது எங்க எரியணும்னா இந்த திசைக்கு எரியணும். அப்பதான் அவனை கரைக்கி இது பண்ண முடியும். அப்படியே தூக்கிட்டு அப்படியே அப்படி நான் பிடிச்சது எங்க இங்க அப்படியே ஒரு கரை காலை தூக்கி போட்டு அப்படி தள்ளணும். இது கத்தில இந்த 3 டெக்னிக்கும் ஒரே இதுல வரும். முதல்ல இருந்து கொஞ்சம் ஸ்லோ மோஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒத்த குத்துல இருந்தே செய்யுங்க. இப்ப வணக்கெடுக்கக்கூடிய முறை உங்களுக்கு புரியும். இது ஒத்த குத்து, உச்சி குத்துக்கு. அடுத்தது 3 குத்து ஃபாஸ்டா. இதை கையெடுத்து தள்ளி விட்டாச்சு. அடுத்தால இதே மாதிரி 5 குத்து வரும், அதை கால் எடுத்து தள்ளி விடுவாங்க. செய்யுங்க. 1 காலடி, கால் எடுத்து சமட்டி விடுறது. இது அடுத்தது அந்த கண்ணி செய்யுங்க. காலடி, காலுக்கு கால் வலி வந்து பாத்தீங்களா. அடுத்தால பல்லக்கி குத்துறது. வீசி எறிகிறது. ஓகேவா?
நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம கத்தியில இந்த ஆரம்ப நிலை பார்த்திருக்கீங்க. இதே மாதிரி 12 கண்ணி இருக்குது. இதுலயே பூட்டு பிரி, பூட்டு முறி, டபுள் கத்தி, கண்ணங்கோடாலி, இதே இதுல வெட்டு கத்தி, வெட்டு அருவா, இந்த மாதிரிப்பட்ட நிறைய பூட்டுகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். இப்ப கத்தியில உள்ளதே அந்த நுணுக்கமா நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம மாணவர்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இதை என்ன நீங்க உன்னதமா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன். நான் இது நாள் வரைக்கும் வச்சதோட இது கொஞ்சம் பெரிய டாஸ்க் தான் அப்படின்னு வச்சுக்கலாம். கத்தி குத்துனாங்க எல்லாம், ஒத்த குத்து குத்துனாங்க, டபுள் குத்து குத்துனாங்க, 3 குத்து, காலுக்கு இதெல்லாம் வந்து எத்தனை தடவை அவங்களோட குத்து வந்தது அப்படிங்கிறத நீங்க பார்த்து எண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம கீழே இருக்கக்கூடிய ஃபோன் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப்ல எஸ்எம்எஸ் அனுப்புனீங்க அப்படின்னு சொன்னா குலுக்கல் முறையில இந்த மாசத்துக்கு ஒரு நபர்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இதை நாங்க கொரியர்ல அனுப்புவோம். கொரியர்ல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கத்தி, ஆயுதம், கம்பு, கோடாரி, அதுக்கடுத்தால நிறைய விஷயங்கள் நம்ம கலைக்கு தேவையான கிட்டத்தட்ட 300 சில்லற விஷயங்களை வந்து நாங்க கொரியர்ல அனுப்பிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கும் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க வாங்கிக்கலாம். இது நீங்க இந்த பார்ட்டிசிபேஷன்ல சேர்ந்தீங்க, சும்மா ஒரு எஸ்எம்எஸ் பண்ணீங்கன்னா குலுக்கல் முறையில உங்களுக்கு தேர்ந்தெடுத்து பரிசு தர்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். அதுல உங்களோட கமெண்ட்டையும் சொல்லலாம், கருத்துக்களையும் சொல்லலாம். அந்த கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இன்னும் வரக்கூடிய வீடியோக்கள்ல வர்மம், வைத்தியம், அது தாண்டி எடுத்தறி, மல்லு, குஸ்தி, காட்டாங்குஸ்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்ப்போம். தொடர்ச்சியா இணைப்புல இருங்க. நன்றி, வணக்கம்.